எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல முந்தைய பதிவுகள்ல மென்சுரேஷன், மென்சுரல் சைக்கிள், மென்சுரல் ஹைஜீன், மென்சுரல் கப் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பார்த்தோங்க. அந்த சீரீஸ் அதோட முடிஞ்சிருச்சு. நம்மளோட அடுத்த சீரீஸ் வந்து என்னன்னா, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். அதாவது ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். ஜான் கிரே அவர்கள் எழுதினதுங்க. அந்த புக்கை பத்தி நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் இனி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் நம்ம இந்த புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாங்க. மொத்தம் 13 சாப்டர் இருக்கு. முன்னுரையோட சேர்த்து 14 சாப்டர் இருக்குங்க. இந்த வீடியோ நான் முதல்ல இந்த புக் எதுக்கு, எப்படி இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் பத்தி இன்னைக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு நம்ம வந்து முன்னுரையை பத்தி பார்ப்போங்க. அடுத்து தொடர்ந்து அடுத்த வாரங்கள் அத்தியாயம் 1, 2 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். இந்த புக் எதுக்கு அப்படின்னா, ஆண் பெண் உறவு முறைகள், ரைட், அது கணவன் மனைவியா இருக்கலாம், தமக்கை தங்கையா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சிக்குள்ள, இல்லை அம்மா பையன், அம்மா பொண்ணு, அம்மா அப்பா, ரைட், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தென் நீங்க சமூகத்துல எங்கெங்கெல்லாம் உங்களோட எதிர்பாலினத்தை சந்திக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு பேருந்து நிலையமா இருக்கலாம், இல்லை ரயில் நிலையமா இருக்கலாம், அலுவலகம், கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்கள், எல்லா இடத்துலையுமே இந்த சமூகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே இருப்பாங்க. 2 பேருமே சுமூகமா வேலை பார்க்கக்கூடிய பொறுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குதுங்க. ரைட், இதுல பெரும்பாலும் ரைட் கணவன் மனைவிக்கு மத்தியில வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி தவிர்த்து நம்ம வந்து சுமூகமா வாழ்க்கையை வந்து கொண்டு போறது அப்படின்றது. இந்த புக்கு வந்து பிரச்சனைகளே வராம இருக்கும். இந்த புக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி, இதை குடிச்சோம்னா பிரச்சனையே வராது அப்படின்லாம் கிடையாதுங்க. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும். எப்பொழுதுமே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஆண் பெண் உறவு முறைகள் பாதிக்காத அளவுக்கு எப்படி கையாளுறது, அதைத்தாங்க இதுல கொடுத்துருப்பாங்க. இவர் கிட்டத்தட்ட 25,000 கணவன் மனைவிகள், ஆப்போசிட் ஜெண்டர்ஸ், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நேரடியா சந்திச்சு அவர்களுடைய கேள்விகள் அதை பத்தி எல்லாம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இந்த புக் எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கு எழுதியே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்றைய சூழல்ல எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் அங்கு வேலை பார்த்தப்ப இந்த புக்கை படிக்க சொல்லி பரிந்துரை பண்ணாரு. நான் இதை எதுக்கு படிச்சிருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு எனக்கு திருமணம்லாம் ஆகல. பட் நான் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள், மாணவியர்கள் படிக்கிறாங்க, சக ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க. எல்லாரோடையுமே ஒரு சுமூகமான உறவுகளை வந்து நிலைநாட்டுறதுக்கு, ஒரு உறவுகளை வந்து பில்டப் பண்ணிக்கிறது, ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்றதுக்கு, அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, பிரேக் ஆகாம தடுக்கிறதுக்கு, சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியா மாணவர்களை வந்து அணுகிறதுக்கு, தென் அவர்களை வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே என்ஷூர் பண்ணணும். அதுக்காக நான் இந்த புக்கை வந்து ஃபர்ஸ்ட் படிச்சேங்க. இந்த புக்லேயே போட்டிருக்க முன்னுரையிலேயே இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது, தனி மனிதர்களும் சமூகத்துல எப்படி வந்து தன்னுடைய ஆப்போசிட் ஜெண்டர்ஸோட எப்படி பிரச்சனைகள் வராம நீங்க வந்து சுமூகமா உங்களோட உறவுகளை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்குங்க. ரைட், ஸோ இதை பத்தி நம்ம வந்து வார வாரம் சனி ஞாயிறுகள்ல பார்ப்போம். ரைட், முக்கியமா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படி பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண் ஒரு குடும்பத்துல 4 பேர், மனைவி 2 குழந்தைகளோட கார்ல வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆணுக்கு கோபம் வர்றதுக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லைங்க பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் கோவப்படுறான் அப்படின்னா, திடீர்னு ஒரு குடிகாரன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க கார்ல போடுறப்ப, பக்கத்துல மனைவி உட்கார்ந்துருக்குறாங்க. நீங்க ஒழுங்காதான் காரை ஓட்டினா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், குடிகாரன் வந்து திடீர்னு பூந்ததுக்கு, கார்ல ஒரு சிறு சலசலப்பு வந்ததுக்கோ, ஒழுங்கா காரை ஓட்டினா என்ன அப்படின்றது அந்த ஆணுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிருங்க. ரைட், அதாவது அந்த ஆணுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்கிறது இல்லை. பொதுவா பெண், ஐயோ நம்ம இந்த கார் ஓட்டுறதுக்கு லாய்க்கே இல்லையோ அப்படின்னு இந்த மனைவி நம்மள்கிட்ட சொல்றா அப்படின்னு இவன் நினைச்சுக்குவான். ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து அந்த குடும்பத்தின் மேல இருக்கிற அக்கறையினால அவர்கள் வந்து அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த ஒழுங்கா அப்படின்ற வேர்டு ஆணுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தி விடுதுங்க. இது அதை பத்தி இந்த புக்லயே கொடுத்துருக்கிறாரு. நான் அதுல இருந்து தான் ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேன். சரி, ஒரு பெண்ணுக்கு எப்ப வந்து கோபம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இப்போ ஒரு பெண் வந்து அலுவலகத்துல வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு அங்க அவருடைய பாஸ் வந்து ஏதாவது சொல்லியிருக்காரு, வேலை முடிக்க முடியல, ஏதோ ஒரு சத்தம் போட்டுறான்னு வச்சுக்கங்களேன். அதை வந்து தன்னுடைய கணவன்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சொல்றப்ப அந்த ஆண் வந்து, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என் பாஸ் ஒரு கிறுக்கேன், அந்த கிறுக்கனையா நான் 10 வருஷமா சமாளிக்கிறேன், இதை கூட உனக்கு சமாளிக்க தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப அந்த பெண்ணுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுங்க. அதாவது அவள் சமாளிக்க முடியாம, சமாளிக்க தெரியாம, அவருடைய பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாம அவனுடைய கணவன்கிட்ட வந்து சொல்லல. ரைட்,
அவளுடைய உணர்வுகளை வந்து தன் கணவன்கிட்ட பகிர்ந்து கொள்கிறாள், அவ்வளவுதான். ரைட்? அதை கேட்கறதுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை. ரைட்? அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு கோபம் வருதுங்க. ரைட்? இது எடுத்துக்காட்டுக்காக இதை சொல்றேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி ஆண் பெண், இது ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகளோட சொல்லியிருக்கிறாருங்க. உங்களோட லைஃப்ல வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், தென் அந்த சுச்சுவேஷன்ஸை எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து சால்வ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகாம எப்படி நம்ம ஹாப்பியா இருக்கிறது. நம்ம தளத்தை பொறுத்த வரைக்கும் இதுல 3 விஷயங்க. ஒண்ணு சைக்காலஜி, இன்னொன்னு ஹாப்பினஸ், இன்னொன்னு சோசியாலஜி. இந்த 3 விஷயத்தையும் எனக்கு வந்து இந்த புக் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிதாங்க இந்த சீரியஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ரைட்? ஸோ ஜான் கிரே அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சுருக்கமா ஒரு 7ல இருந்து 9 நிமிஷத்துக்குள்ள நான் எல்லா அத்தியாயத்தையும் ஒரு அத்தியாயமா நான் சொல்றேன். இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன அப்படின்னா, உங்களால முடியும் அப்படின்னா டைரக்டாவே புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை பாருங்க, அதற்கப்புறம் நீங்க புக்கை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு முன்னுரை, ஜான் கிரே அவர்கள் அவருடைய சொந்த வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னுரை எழுதியிருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகத்தை வந்து எழுதுறதுக்கு, இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை பண்றதுக்கு அவருக்கு ஊக்கம் அளிச்சிருக்குது. அதை தொடர்ந்து எல்லா அத்தியாயத்தையும் நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.